بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் சஃபத்து தஃபாசீர் என்ற கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய வசனங்களை விளக்கமாக தெளிவாக படித்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது நாம் 43 முடித்து 44 48 வரை உள்ள ஆயத்துகளை பார்த்து கொண்டிருந்தோம். அதனுடைய இறுதிக்கு வந்து விட்டோம். பொதுவாக கிதாபுடைய அந்த தஃப்சீரின்படி அவர்களுடைய அந்த போங்கு அந்த முறைப்படி பார்க்க போனோம் என்றால் ஒவ்வொன்றாக அவர்கள் சொல்லிக்கொண்டே வருவார்கள். இறுதியாக வசனங்களின் பயன்கள், அதாவது இலக்கியம் சொன்னதற்கு பிறகு வசனங்களின் பயன்கள் என்பதாக சொல்லி ஆரம்பிப்பார்கள். அதோடு அந்த அந்த ஆயத்துகளுடைய விளக்கம் முடிவடைந்து விடும். இவ்வாறே நாம் ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டு வந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த 44 48 வரைக்கும் உள்ள ஆயத்துகள் இருக்குது. அத்தமுருன அன்னாஸ பில் பிர்ரி வதன்ஸவுன அன்ஃபுஸக்கும் என்று ஆரம்பித்து வலாஹும் யுன்ஸரூன் என்று முடிகிற ஆயத்துகள் வரைக்கும் 44 48 வரைக்கும் உள்ள இந்த ஆயத்துகளுடைய விஷயங்களிலே நாம் முதலாவதாக அகராதி தொடர்பு சம்பந்தமாக பார்த்துவிட்டு சபபு நுசுல் அது போன்ற விஷயங்களையும் பார்த்ததற்கு பின்பாக 2 தலைப்புகளின் கீழ் நாம் இந்த பாடத்திலே அமைத்திருந்தோம். முதலாவது பொறுமை, தொழுகை, இறை சந்திப்பு, இறையச்சம், இறை சந்திப்பு என்ற தலைப்பின் கீழ் ஒரு பாடத்தையும், அடுத்ததாக பரிந்துரை, பரிந்துரை, அதேபோல் பிணையம், அதற்கு பின்பாக உதவி, இவைகளெல்லாம் பயன் தராத நாள் என்பதாக 2வது ஒரு தலைப்பையும் கொடுத்து நாம் பேசியிருந்தோம். அதற்கு பின்பாக இலக்கிய நயத்தை பற்றி சொல்லி இப்பொழுது 51வது பாடத்தை அடைந்திருக்கிறோம். இந்த பாடத்தில் நாம் காண இருப்பது என்ன சொன்னா, பாடம் 51 சஃபத்து தஃபாசீர் சூரத்துல் பக்ரா அல் மதனியா பார்த்து கொண்டிருக்கோம். வசனங்களின் பயன்கள் 44 48 வரைக்கும் உள்ள வசனங்களின் மூலம் நமக்கு கிடைப்பது என்ன, நாம் செயல்படுத்த வேண்டியது என்ன, நாம் அமல் செய்ய வேண்டியது என்ன, இதுதான் இதுல முக்கியமான நோக்கம். நாம் என்ன செஞ்சிடக்கூடாது இந்த இடத்துல. அதாவது ஏன்னா இந்த ஆயத்துடைய ஆரம்பமே அதான், தமுருன அன்னாஸ பில் பிர்ரி வதன்ஸவுன அன்ஃபுஸக்கும். பார்த்தீங்களா, இந்த ஆயத்தை கொண்டு தான் ஃபண்டமெண்டல், இதை கொண்டு தான் அடிப்படையாக இருக்குது. நீங்கள் மக்களை ஏவுறீங்க நன்மையை கொண்டு, ஆனால் உங்களை நீங்களே மறந்துறீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் வருது, நாளை மறுமை நாளில் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போன பிறகு ஒரு சிலரை பார்ப்பாங்களாம். பார்த்துட்டு நீங்கள் எங்களுக்கு சொன்னீங்க, நாங்கள் சொர்க்கம் வந்துட்டோமே என்பதாக சொல்லும்போது, உங்களுக்கு நாங்கள் நல்ல விஷயத்த சொன்னோம், ஆனால் நாங்கள் அதுக்கு மாறு செஞ்சு வாழ்ந்து கொண்டிருந்தோம், அதனால் எங்களால் நுழைய முடியலை என்பதாக சொல்வார்கள் என ஹதீஸில் வந்திருக்கிறது. அப்போ அந்த அடிப்படையில் விஷயங்களை சொல்வதை கொண்டு இங்கே நோக்கம் என்ன, தமுருன அன்னாஸ பில் பிர்ரி என்பதை கொண்டு மக்களை ஏவக்கூடாது, நிறுத்துங்க அப்படின்னு சொல்லலை. மாறாக உங்களை நீங்கள் மறந்துடாதீங்க. ஏவுறது அந்த அமலை விட சொல்லலை. இந்த ஆயத்துகளில் இதை செஞ்சு கொண்டு இருந்தாலும் இதை மெயினாக நீங்கள் செய்யணும், இதுதான் மெயினான விஷயம். இதை செஞ்சுட்டு இதை விட்டு அது தவறாயிரும். அதனால் சொல்கிறதே நிறுத்திட்டு என்ன செய்யறது இல்லை, நான் சொல்ல மாட்டேன். நிறைய பேர் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்காங்களே, அதாவது நம்ம செய்கிறது இல்லைங்க, அதனால் எதையும் சொல்கிறது இல்லை என்பதாக கிடையாது. மாறாக சொல்லத்தான் செய்யக்கூடிய அந்த தேட்டம் ஆர்வம் வரும். அதனால தான் உங்களை நீங்கள் மறந்துடாதீங்கிற வார்த்தையின் மூலம் அல்லாஹ் தஆலா தெளிவாக நமக்கு சொல்கிறோம். அப்போ அதை மறந்துடக்கூடாதுங்கிறக்காக அந்த வழிமுறைகளை செய்யணும். அதே போல் நியாமத்தில் நினச்சி பார்க்கணும், அல்லாஹ்வுடைய மறுமை நாள் ஒன்று இருக்கு என்பதை அஞ்சு கொள்ளணும். இந்த அடிப்படையாக இந்த ஆயத் சொல்லப்பட்டுச்சு. அப்போ இதில் என்ன பயன்கள் இருக்கு என்பதை நாம் இபாரத்துகள் மூலமாக இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். வாருங்கள் உள்ளே செல்லலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் ஃபவாயித். அப்போ இலக்கியங்களை முடிச்சாச்சு. இலக்கியங்களுடைய விஷயங்களை தெளிவாக சொல்லி முடிச்சுட்டாங்க. இதில் என்னென்ன இலக்கியங்கள் பொதிந்திருக்கின்றது என்ற விஷயத்த தெளிவாக சொல்லிட்டாங்க. தெளிவான முறையில் நமக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டு என்ன செஞ்சுட்டாங்க, அதாவது நம்மளை தயார்படுத்திட்டாங்க. சொல்லப்போனால் இந்த இலக்கியங்கள் சொன்னதன் மூலம் நாம் என்ன செய்யணும், தயாராக இருக்கணும்.
ஏன்னா முதல்ல தப்சீர் அதனுடைய விளக்கங்கள் அர்த்தங்கள் சொல்லப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு இப்போ என்ன செய்யப்பட்டுச்சு, நமக்கு இலக்கியத்தை பயன்படுத்தி இலக்கியம் சொல்றது மூலம் என்னென்ன விஷயங்களை அல்லாஹ் இங்கே உணர்த்த வரைகிறான். உதாரணமாக கடைசி வத்தகு யௌமன், இது எதுக்காக வேண்டி இந்த யௌமன் அப்படிங்கிற வார்த்தை புழங்கப்பட்டிருக்கு என்பதாக சொல்லப்பட்டுச்சு. இதில் நமக்கு ஒரு பயம் வரணும், நமக்கு ஒரு அச்சம் தோணணுங்கிறதுக்காக வேண்டி தெளிவாக சொல்லப்பட்டதற்கு பின்பாக இதை கொண்டு கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன. ஏன்னா இப்போ நமக்கு உள்ளம் ரெடியாக இருக்கும். இப்போ நமக்கு பயன்கள் சொல்லப்பட்டதுக்கு பிறகு இருக்கக்கூடிய முற்கள் கற்கள் எல்லாத்தையும் அகற்றியாச்சு. நிலத்துல உள்ள எல்லா விதமான கசரு எல்லாத்தையும் நீக்கி நீட்டாக என்ன செஞ்சாச்சு, நிலத்தை ரெடி பண்ணி வச்சாச்சு. ஏன்னா உள்ளத்துல எடுத்தெல்லாம் என்ன போட்டிருக்கணுமா, டிராக்டர் விட்டு அடிக்க விட்டோம், மாட்டை வச்சு மிதிக்க வச்சோம், இப்படி எல்லாத்தையும் இருக்க, அதாவது ஜேசிபி வச்சு தூக்கி எல்லாத்தையும் இடத்த காலி பண்ணி, ஏன்னா அதெல்லாம் போடும்போது இருக்க எல்லா விதமான கசறுகள் முற்கள் எல்லாம் போயிடுச்சு. இப்போ நல்லா ரெடியாக இருக்கு. இந்த மாதிரி இந்த எச்சரிக்கைகளை கொடுத்து நம்முடைய உள்ளத்தை எல்லாம் ரெடியாக வச்சிருக்கான். இப்போ எதை போட போறோம், நம்ம விதைகளை போட போறோம், தண்ணீரை ஊற்ற போறோம், பயிர் செய்ய போறோம், நல்ல விளைச்சல் ஏற்படும். அந்த மாதிரி ஃபவாயிதுகள் உள்ள போட போட என்ன செய்யும், நம்முடைய உள்ளங்கள்ல மாற்றங்கள் ஏற்படணும். அப்போ நம்ம உள்ளத்தை நாம ரெடியாக வைத்துக் கொள்ளணும். அல்லாட்ட அமல் செய்வ அமலக்கூடிய அல்லா, நம்மளுடைய பாக்கியத்தை கூடிய அல்லா என்று கேட்டுக்கொண்டே இருக்கணும், பயந்து கொண்டே நம்ம செய்யணும். இந்த பாடங்களை படிக்கணும். கவனமாக நம்ம படிக்கிறது நோக்கம் கிடையாது, ஆலிமாகிவிடணும், முபல்லிக் ஆகிவிடணும், இது அசல் நோக்கம் கிடையாது. அசல் நோக்கம் வேண்டிய வாழ்க்கையில தக்குவா வந்துடணும், அல்லாவை பயந்து வாழக்கூடிய வாழ்க்கையை வாழணும், அல்லாவுடைய பொருத்தத்தை தேடி வாழணுங்கிறது நம்முடைய நோக்கமாக இருக்கணும். பாருங்க, அந்த அடிப்படையில் அல் ஃபவாயித், ஃபாயிதாக்கள் என்ன பாருங்க. அல் ஃபாயிதத்துல் ஊலா, முதலாவது பிரயோஜனம் என்ன, குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லியிருக்காங்க. என்ன விஷயம், அதாவது முதலாவது பயன் அல்லாம குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்ல விஷயம் என்ன சொன்னா, அல்லாஹ் தஆலா இங்க தொழுகையை சொல்லியிருக்கான். நான் பார்த்த ஆயத்துக்களை பார்க்கும்போது அத்தமுருன الناس بالبر وتنسون انفسكم وانتم تتلون الكتاب افلا تعقلون என்பதாக சொல்லிட்டு வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, அதாவது பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள், வஸ்ஸலா. அப்போ இந்த இடத்துல தொழுகையை கொண்டு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், குறிப்பா சொல்லியிருக்கான். எல்லா இபாதத்துகளுக்கும் சொல்லப்பட்ட நேரத்திலையும் தொழுகையை கொண்டு பைன சாயல் இபாதாத்தி, இபாதாத்துகளுக்கு மத்தியில தொழுகையுடைய திக்கரை அல்லாஹ் குறிப்பாக்கியது. தன்வீகம் பி திக்ரிஹா, இன்னும் அவனுடைய திக்கரை கொண்டு உயர்வாக சொன்னது. அவனுடைய திக்கரை கொண்டு உயர்வாக சொன்னது எதுக்குன்னா, வக்கதுக்கான அலைஹிஸ்ஸலாம் தன்வீகம் பி திக்ரி, அதை கூட என்ன செஞ்சிருக்கான், அல்லாஹ் உயர்வாக சொல்லியிருக்கான். இன்னமா ஹஸ் சலாத்த பி திக்ரி மின் பைனி சாயல் இபாதாத்தி தன்வீகம் பி திக்ரிஹா, அவனுடைய திக்கருடைய உயர்வை, அவனுடைய திக்கரை கொண்டு உயர்வாகவும் எல்லா இபாதத்துக்கு மத்தியில் அது அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், குறிப்பாக சொல்லியிருக்கிறதெல்லாம். நம்ம ஹஸ் சலாத்த தொழுகையை குறிப்பாக்கியதெல்லாம் பி திக்ரி சொல்வதை கொண்டு, நினைவு கூறுவதை கொண்டு, பைனி சாயில இபாதாச்சி எல்லா இபாதத்துக்கு மத்தியில தன்வீகன் பி திக்ரிஹா, அந்த திக்கரை கொண்டு, அந்த திக்கருடைய உயர்வை கொண்டு மேன்மைப்படுத்தி குறிப்பாக சொன்னதெல்லாம் பக்கத்து கான அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா இபாதத்துக்கு மத்தியிலையும் தொழுகையை உயர்வுபடுத்தி அதை கூறியதற்குரிய நோக்கம் என்னவென்றால், வக்கது கான் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகியிருந்தார்கள். இதா ஹஸபஹு அம்ருன், ஏதாவது ஒரு விஷயம் அவர்களுக்கு பெரிதாக கவலைக்கரமாக ஆக்கிவிட்டால், ஹஸபஹுனா அவர்களை கவலை ஏற்படுத்தி விட்டால், அகம்மஹு அவர்களை கவலையில் ஆழ்த்தி விட்டால், துக்கத்தில் ஆழ்த்தி விட்டால், ஃபஸஅ இல ஸலாத்தி தொழுகையின் பக்கம் விரைந்து செல்வார்கள். ஏதாவது துக்கம் ஏற்பட்டுருச்சு, கஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகையின் பக்கம் விரைந்து செல்வார்கள். ஒக்கான யக்கூல், அவர் சொல்லிக் கொள்வார்கள், அரிஹ்னா பிஹா யா பிலால், தொழுகையின் மூலம் எங்களுடைய மனதிற்கு நிம்மதியை ராகத்தை ஏற்படுத்தியா பிலாலே, ஓய்வைத்தா பிலாலே, இந்த கஷ்டத்தை நீக்கி என்பதாக, அதாவது கஷ்டத்தை நீக்கிறதுக்குரிய வழி ஏற்படுத்தப்போ நீங்க பாங்க சொல்லுங்க, தொழுகுங்க அப்படிங்கிற விஷயத்தை நபி செய்றாங்க. அந்த இடத்துல பிலால் அல்லாஹ்ன்ட்டு ஆர்வம் ஊட்டுறாங்க. பிலால் அல்லாஹ்னுக்கு சொல்றாங்க, எங்களை நீங்கள் என்ன செய்ய, அதாவது இந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு வழி அது எதுல இருக்கு, தொழுகையில் இருக்கு. அதான் ஹஜ்ரத் பிலால் அல்லாஹ் மூலமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. பிலால் அல்லாஹ் தான் என்ன செய்வாங்க, பாங்கு சொல்ற விஷயங்கள், தொழுகையினுடைய விஷயங்கள், அதனால என்னது அவங்கள்ட்ட சொல்றாங்க, அரிஹனா யா பிலால், அரிஹனா பிஹா யா பிலால், இந்த ஹாலமீர் சலாத், அரிஹனா பி சலாத் யா பிலால், தொழுகை கொண்டு எங்களுக்கு என்ன செய்யுங்க, எங்களுக்கு ஒரு கூல்னஸ், எங்களுக்கு ஒரு கூல் ஏற்படுத்தி விட்டுங்க, நிம்மதி ராகத்தை ஏற்படுத்துங்க என்பதாக அர்த்தம். அஸ்ஸானியா, ரெண்டாவது விஷயம், கால அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு,
அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், கஸம லஹ்ரி ரஜுலான், கஸம உடைத்து விட்டார், கசரன் அர்த்தம், லஹ்ரி என்னுடைய முதுகை, ரஜுலான் இரு மனிதர்கள் உடைத்து விட்டார்கள். அப்படின்னா என்ன செய்ய, இரண்டு மனிதர்கள் என்னுடைய முதுகை உடைத்து விட்டார்கள். ரெண்டு பேரும் என்ன செஞ்சுட்டாங்க, என்னை வீணாக்கி விட்டார், அவளுடைய விஷயங்கள் என்னை ரொம்ப பாதிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஆலிமுன் முத்தஹத்திக்குன் ஒல் ஜாஹிலுன் முத்தனஸ்ஸிக்குன். அதாவது ஆலிமுன் முத்தஹத்திக்குன்னா, ஆலிம் எப்படிப்பட்ட ஆலிம், முத்தஹத்திக்கும், அதாவது முத்தஹத்திக், ஹாலிமுன் முத்தஹத்திக்குன்னா கீறி கிழிக்க, அதாவது என்னது, ஷரியத்தை கிழிக்கக்கூடிய ஒரு ஆலிம், ஹத்தக்கன கிழிக்கிறது. ஒரு ஜாஹில் முத்தனஸ்ஸிக்குன்னா அமல் செய்யக்கூடிய ஒரு மடையர், ஜாஹில். அப்போ இந்த ரெண்டு பேரும் என்ன செஞ்சுட்டாங்க, என்னுடைய முதுகை உடைத்து விட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், ஆலிம் இருக்காரு, இந்த ஆலிம் என்ன செய்றாரு, மக்கள் என்ன செய்றாரு, நல்லதன் பக்கம் அழைக்கிறார். அவரு ஆலிமா இருக்காரு, இல்ம படிச்சிருக்காரு, இல்மு இருக்கு அவர்கிட்ட. இப்போ ஷரியத்தின் பக்கம் மக்கள் என்ன செய்ய அழைக்கிறாரு. அழைச்சிட்டு அவர் என்ன செய்றாரு, வேற பாதையில போய் கொண்டிருக்காரு. தொழுகையின் பக்கம் அழைக்கிறார். உதாரணமா தொழுகைக்கு வாங்க, தொழுகைக்கு வாங்கன்னு எல்லாரையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு எல்லாரும் தொழுகைக்கு வந்துட்டு இருக்காங்க. இவர் எங்க போயிட்டு இருக்காரு, பள்ளியை விட்டு வெளியே போயிட்டு இருக்காரு. பள்ளியை விட்டு வெளியே போயிட்டு இருக்காரு, பஜாருக்கு போறாரு, வியாபாரத்துக்கு போறாரு, தொழுகாம. மக்கள் ஒரு இடத்துக்கு அழைக்கிறாரு, ஒரு இடத்துக்கு போகாதீங்க, அதாவது தவறான செயல் செய்யாதீங்கன்னு சொல்லி எல்லாரையும் அதிலிருந்து காப்பாத்திட்டு இவர் அதுக்குள்ள நுழைகிறார். இப்படிப்பட்டவர் அப்ப என்ன செய்வாங்க, இவருடைய அமல் இருக்குது, இவர் அழைக்கக்கூடிய அழைப்பு இருக்குது. இந்த ரெண்டையும் விட மக்கள் எதை பார்ப்பாங்க, இவர் செய்யக்கூடிய செயலை பார்க்குறாங்க. பார்க்கும்போது இவர் எங்க போறாரு, உதாரணமா படம் பார்க்காதீங்க, சினிமா பார்க்காதீங்க, தவறு என்பதாக சொல்லிட்டு இவர் அதை செஞ்சாருன்னா ஷரியத்தை இவர் கிழிக்கிறார். அப்ப ஆலிம் முத்தஹத்திக்குன், கிழிக்கக்கூடிய ஆலிம் பெருநிசில இப்படி கிழிக்கும் போது என்ன ஆகும், அங்க மக்கள் அந்த அதைத்தான் பின்பற்றும், அதைத்தான் என்ன செய்வாங்க, கண்ணில் உங்களுக்கு படும். அப்போ அது இருந்து அலைச்சும் வீணானதாக. ஜாஹில் முத்தனஸ்ஸிக்குன், அவன் அதாவது நுசுக் அமல் செய்யக்கூடிய ஜாஹில், ஜாஹில் அமல் செய்யறான், ஆனால் அவன்கிட்ட இல்மு கிடையாது, மக்களை அழைக்கவும் முடியாது. அப்போ அப்படி அவன் செய்கிற அமலும் தவறாக தான் இருக்கும். அப்போ அது அந்த ஜாஹில், அந்த ஜஹாலத்தை அவனுடைய அமலின் மூலமே மக்களை வலிக்கிறப்ப அதை கொண்டு எந்த பிரயோஜனம் கிடையாது. ரெண்டு பேரும். அப்போ ஆலிம் எப்படி இருக்கணும், முத்தனஸ்ஸிக்கா இருக்கணும். ஆலிம் எப்படி இருக்கணும், மக்களை கூப்பிடவும் செய்யணும், அழைக்கவும் செய்யணும், தானும் முன்னின்று அமல் செய்யணும். ஜாஹில் என்ன செய்யணும், அவர் அமல் செய்யணும், ஆனால் செய்யறதுக்கு முன்னாடி அவருடைய ஜஹாலத்துடைய தன்மையை நீக்கிறதுக்கு முயற்சி. அப்போ என்ன செய்யணும், அவர் என்ன செய்யணும், அந்த அமல் செஞ்சு ஜஹாலத்தை நீக்கணும். அமல் அதாவது கற்று, இல்மு கற்று ஜஹாலத்தை நீக்கணும். அப்போ அந்த ரெண்டு பேருமே என்னது, ரெண்டு பேரும் என்னுடைய முதுகெலும்பை உடைத்து விட்டார்கள் என்பதாக ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. மமன் தஆ இலா மமன் தஆ கைரஹு இலல் ஹுதா, எவர்கள் அடுத்தவர்களை ஹுதா நேருளின் பக்கம் அழைக்கின்றார்கள், வலம் யஅமல் பிஹி, அதை கொண்டு அவர்கள் அமல் செய்யவில்லை. அவர் எப்படிப்பட்டவங்க, கானக சிராஜ், ஒரு விளக்கை போன்று, யுதியுல் லின்னாசி, மக்களுக்கு அது வெளிச்சம் கொடுக்கிறது, வயஹ்ரிகு ஹரக யஹ்ரிகு நஃப்ஸஹு, தன்னுடைய நஃப்ஸை தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறது. மக்களை என்ன செய்து வெளிச்சம் கொடுக்குது, ஆனால் தன்னைத்தானே அழித்துக் கொள்ளுது. இதை கொண்டு எதுவும் பிரயோஜனம் இருக்கா, மக்களுக்கு ஒளி கொடுக்குது, நாளே தான் அழிஞ்சு போயிருது, எந்த பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதனால ஒளியும் கொடுக்கணும், தானும் அந்த ஒளியின் மூலம் பயனை பெறணும். இது அசலாக இருக்கு. அப்போ மக்களை நல்ல விஷயத்தை சொல்லவும் செய்யணும், அவங்கள அமல் பக்கம் அழைக்கவும் செய்யணும், நானும் அதை அமல் செய்யணும். அதுதான் அசலான ஆலிமாக இருக்கிறாரு, அதான் சிறந்ததாக இருக்குது என்பதாக இந்த விஷயத்தில் நமக்கு தெரிய வருது. தஅமுருன நாஸ பில் பிர்ரிங்கிற விஷயத்தில், அதாவது தொழுகை விஷயத்தில் மேலே சொன்னோம். இங்கே தானும் என்னது, மக்களை ஏவக்கூடியவங்களா இருக்கணும், அதே இடத்துல அமல் செய்யக்கூடியவங்களா. அதான் நம்ம இந்த இடத்துல முதலே சொன்னோம், இந்த இடத்துக்கு நோக்கம் என்ன கிடையாது, அமலை விட்டுருங்க, ஏவுறதை விடுங்க என்பது கிடையாது. ஏவுறதை விடச் சொல்லி இங்கு சொல்லவில்லை, மாறாக ஏவிக்கொண்டே இருங்கள், ஆனால் அமலை நீங்களும் செய்யுங்கள் என்பதாக சொல்லப்படுது. கால ஷாயிர், ஒரு கவிஞர் சொல்றார், கால ஷாயிர் ஒரு கவிஞர் சொல்றார், இப்த பி நஃப்ஸிக ஃபன்ஹஹா அன் கையிஹா ஃபஇதா இன்தஹத் அன்ஹு ஃபஅன்த ஹகீமுன் ஃபஹுனாக யுக்பலு இன் வஅல்த வயுக்ததா பிர்ரஅய் மின்க வயன்ஃபஉ தஅலீமு. இந்த இடத்துல ஒரு கவிதையை சொல்றாங்க, மிக அருமையான கவிதை, ஆனால் அழகான கவிதை. சில அதாவது படிப்பினைக்குரிய கவிதை இது. இது ஒரு கவிஞருடைய இப்த பி நஃப்ஸிக், அதாவது இந்த ஆயத்தோட சம்பந்தமான ஒரு விஷயம் தான் இந்த கவிதை. ஹஜ்ரத் அபுல் அஸ்வத் துவலி என்பதாக சொல்லுவாங்க, அவருடைய கவிதை தான். பாருங்க, அவர் முதல்ல என்ன சொல்றாரு, மேல முதல்ல ஒரு ஆலிமை பார்த்து சொல்றார், யா அய்யுஹர் ரஜுலுல் முஅல்லிம் என்பதா, அதாவது ஒரு கல்வி கற்கக்கூடிய ஒரு நபரை பார்த்து, ஒரு முஅல்லிமை பார்த்து சொல்றார்,
அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆலிமை பார்த்து சொல்றாரு. இது கவிதையுடைய தொடர் 2 வரி முன்ன பின்ன சொன்னா கரெக்டா இருக்கும். முன்னாடி என்ன சொல்றாரு, ஒரு ஆலிம் ஒருத்தர் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கார், ஒரு முஅல்லிம். அவர்கள பார்த்து சொல்றாரு, அந்த முஅல்லிம பார்த்து சொல்றாரு, ஒரு அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய முஅல்லிமே, நீங்க என்ன செய்யுங்க, உன்னை நீ கவனிக்க வேண்டாமா? தாலீமுடைய விஷயத்துல என்ன, தாலீமுடைய விஷயத்துல உனக்கும் அது தேவையாக இருக்கிறதே, அதை நீ என்ன செய், அதை உன்னையும் நீ கவனிச்சுக்கொள். நீ என்ன செய்ற, மருந்தை பற்றி சொல்கிறாய், மருந்துடைய தன்மையிலே நோயாளிக்கு நீ மருந்தை பற்றி விளக்குகின்றாய். ஏன்னா கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு நீ அதாவது சிரமத்துல நோயில பாடுபடுறவங்களுக்கு நோயை பத்தி அதை விளக்குற. ஆனா அதை கொண்டு நீ என்ன செய்யற, நீயே நோயாளியாக இருக்கிறாய். அதாவது நோயாளிக்கு நோய் அந்த மருந்துடைய தன்மைகளை விளக்கி இதை சாப்பிடுங்க என்பதாக சொல்லிக் கொண்டிருக்க. ஆனா நீ எப்படி இருக்க, நோயாளியா இருக்கிற. அதை கொண்டு நீ என்ன செய்ய மாட்டிருக்க, பயன்பெற மாட்டிருக்க என்பதாக சொல்லிட்டு தான் சொல்றாரு. இப்தா பி நஃப்சிக், முதல்ல என்ன செய், உன் புறத்திலிருந்து ஆரம்பி. உதாரணமா நோயாளிகளுக்கு நோய்களை பத்தி சொல்ற, இந்த மருந்துடைய சிவத்தை பத்தி சொல்ற, அதை சாப்பிட சொல்லி அவங்கள ஏவுற, அதை நீ ஒன்னிலிருந்து ஆரம்பி. என்ன, அதாவது என்ன செய், ஒரு நல்ல விஷயத்தை ஏவுற, கெட்ட விஷயத்தை தடுக்கிறன்னா என்ன செய், நீ என்ன செய், அதை உன்னை கொண்டு ஆரம்பி. பன்ஹா அன் கையிஹா, பன்ஹா அதை நீ தடு, உன்னை நஃப்ஸை நீ தடு, அன் கையிஹா அதனுடைய வழிகேட்டை விட்டு, அந்த நோயுடைய அந்த நஃப்ஸினுடைய வழிகேட்டை விட்டு என்ன செய், நீ அந்த நஃப்ஸை தடுத்துக்கொள். அப்போ இந்த ஹாங்கிற லமீர் எதுக்கு போகுது, நஃப்ஸ், இந்த நஃப்ஸுக்கு போதும், இந்த ஹாவும் நஃப்ஸுக்கு தான் போதும். அப்போ என்ன செய், இப்தா பி நஃப்சிக், உன் நஃப்ஸை கொண்டு முதல்ல ஆரம்பி. நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, நல்ல விஷயத்தை ஏவுறதா இருந்தால் அதை நீ முதல்ல செய். கெட்ட விஷயத்தை தடுக்கிற, அதை நீ முதல்ல தவிர்ந்து கொள். இப்படி ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க. அப்போ நோயாளிக்கு நோய் விஷயத்தை சொன்னால், அந்த மருந்து சொன்னால் அதை நீ சாப்பிடு. அப்போ இப்தா பி நஃப்சிக், உன்னை கூட நீ ஆரம்பி. ஃபன்ஹா உன் நஃப்ஸை தடுத்துக்கொள், அன் கையிஹா அதனுடைய வழிகேட்டை விட்டு நீ தடுத்துக்கொள். ஃபைதன் தஹத் அன்ஹு, தவிர்ந்து கொண்டால், அன்ஹு அதை விட்டு, அதாவது என்னது, அந்த கெடுதியை விட்டு, அந்த விஷயங்களை விட்டு, அந்த அந்த நீ சொல்லக்கூடிய அந்த சொல்லு, அந்த எந்த விதத்தை ஏவுகிறாயோ அந்த விஷயத்தை விட்டு. அதை உதாரணமா நீ நல்லதை ஏவணும்னு சொன்னா நல்லதை செய்யணும். அப்போ அந்த நல்லது கெட்டதை தடுத்துன்னு சொன்னா அதை விட்டு தடுக்கணும். இப்போ நோயை பற்றி, நோயாளிக்கு மருந்து சொல்லணும்னு சொன்னா அந்த நோயை விட்டு ஒன்றை காப்பாற்றணும். அப்போ அதை விட்டு விலகி கொண்டால் ஃபஅன்த ஹக்கீமுன், நீதான் உண்மையான மருத்துவர், நீதான் உண்மையான ஹக்கீம், அறிவாளி, நுணுக்கம் நிறைந்தவன், ஹிக்மத் நிறைந்தவன். ஃபஹுனாக யுக்பலு, அங்கே என்ன செய்யும், உன்னுடைய சொற்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். இன் வாழ்த்த, நீ உபதேசம் செய்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். யுக்ததா பிர்ரஇ, உன்னுடைய கருத்துக்களை கொண்டு பின்பற்றப்படும். மின்க, உன்னிடமிருந்து வரக்கூடிய கருத்துக்களை கொண்டு பின்பற்றப்படும். வயன்ஃபஉ தஅலீமு, உன்னுடைய நீ கற்றுக் கொடுத்தல் என்ற தாலீம் இருக்குதே, அது பயன் தரக்கூடியதாக இருக்கும். வயன்ஃபஉ தஅலீம்னா, தாலீம் அந்த கற்றுக் கொடுத்தல் என்பது பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். இது அபுல் அஸ்வத் துவலி அவங்க சொல்றாங்க. சரி, வகால் அபுல் ஹத்தாஹியா, ஹத்தாஹியாங்கிற கவிஞர் சொல்றாரு, வசஃப்த துகா ஹத்தா கஅன்னக து துகா வரிஹுல் ஹதாயா மின் சியாபிக தஸ்தஹு, அதாவது வசஃப்த துகா, நீ இறையச்சத்தை பற்றி நீ என்ன வர்ணிக்கிறாய். தக்குவா இருக்கணும், தக்குவா இப்படி, தக்குவா சிறந்தது, தக்குவா இல்லாத வாழ்க்கை, இறையச்சம் இல்லாத வாழ்க்கை பயனற்றது, தக்குவா தான் மெயின் என்பதாக சொல்ற. உலகத்தை விட மறுமையைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும், உலக வாழ்க்கை அற்பமானது, இதன் மீது ஆசைப்படக்கூடாது, இந்த வாழ்க்கையில் என்ன செய்யணும், மறுமை தான் நம்முடைய நோக்கமாக வைக்கணும்னு சொல்லி வசஃப்த துகா, தக்குவாவுடைய அனைத்து விஷயங்களையும் மக்களுக்கு நீ வர்ணிக்கிற. ஹத்தாக்கா அன்னக்க துகா, எப்படி, எதே போன்று, நீ பெரிய தக்குவாவுடையவன் போன்று என்ன செய்யற, மக்களுக்கு தக்குவாவை பத்தி பேசுற, ஜுஹுதை பத்தி பேசுற, இறையச்சத்தை பத்தி பேசுற, நல்ல விஷயங்களை பத்தி பேசுற, தீமையை தவிர்த்து கொள்வதை பத்தி பேசிக்கொண்டே இருக்கிறாய். நீ அதுவெல்லாம் செய்யக்கூடியவனை போன்று காட்சி அளித்தவன், நீ அதெல்லாம் செய்யற மாதிரி சில மக்கள்கிட்ட பேசிட்டே இருக்க. வரீஹுல் ஹதாயா, ஆனா தவறுகளுடைய அந்த காற்று பொழுதி மின் சியாபிக்க, உன்னுடைய ஆடையிலிருந்து தஸ்தாவு அப்படியே பரவுகிறது. மக்களுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, இதை செய்யாதீங்க இது செய்யாதீங்கன்னு எடுத்து எடுத்து சொல்லிட்டு இருக்க. ஆனா அந்த புழுதி இருக்குத, அசல்ல அந்த தீமை, அந்த தவறு உன்னிடமிருந்து தான் கிளம்பவே செய்யுது, உன் ஆடையிலிருந்து தான் கிளம்பவே செய்யுது. சொல்லுவாங்கல்ல, அது அந்த கீழே ஒரு கீழே கொண்டு வர்றாரு. அது எந்த அளவுக்கு கொஞ்சம்னா அத்தஸ்ஹீத், நீ சில மக்களை ஜுஹுதை கொண்டு ஏவுகின்றாய், ஜுஹுதை கொண்டு ஏவுகின்றாய். நீங்க மக்கள் என்ன செய்யணும், உலகத்தை பற்றற்ற நிலையில இருக்கணும், எளிமையை கடைபிடிக்கணும், அதே மாதிரி தக்குவாவை கடைபிடிக்கணும், இறையச்சத்தை கடைபிடிக்கணும். யஸஹதுன்னா சொலாயசம் அலாத்தசத், மக்கள் என்ன செய்யறாங்க, உன்னுடைய சொல்ல கேட்டு, உன் பேச்சை கேட்டு என்ன செய்யறாங்க, ஜுஹுதை கடைபிடித்துக் கொள்கிறார்கள். ஆனால் நீயோ ஜுஹுதை கடைபிடிக்காமல் வாழ்கிறாய்.
உன் பேச்சை கேட்டு மக்கள் தக்குவா தேர்ந்தெடுத்துறாங்க, ஆனா நீ தக்குவா இல்லாம இருக்கிற. உன் பேச்சை கேட்டு மக்கள் தொழுகைய ஆரம்பிச்சுறாங்க, ஆனா நீ தொழுகை இல்லாம ஆரம்பிக்கிற. உன் பேச்சை கேட்டு மக்கள் ஜக்காத் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, ஆனா நீ ஜக்காத் கொடுக்காம இருக்கிற. எதையெல்லாம் நீ ஏவிக்கொண்டிருக்கிறாயோ அதை நீ செய்வதும் கிடையாது. அதற்கு நேர் மாற்றமான விஷயம் உன்னிலிருந்தே கிளம்புகிறது, உன்னிலிருந்தே கிளம்புகிறது என்பதாக என்ன செய்யப்படுது இந்த கவிதையில சொல்றாங்க. வக்காலாகர் மற்றொருவர் சொல்றாரு, وغير تقي يأمر الناس بالتقى طبيب يداوي الناس وهو عليل. கைரு தக்கா, அதாவது கைரு தக்கியின், இரையச்சம் இல்லாத ஒரு மனிதர், இரையச்சம் இல்லாத ஒரு மனிதர் யமுருன் நாச, மக்களை ஏவுகிறார், பித்துக்கா, தக்குவாவை கொண்டு ஏவுகிறார், இரையச்சத்தை கொண்டு என்ன ஏவுகிறார். தபீபுன், ஒரு டாக்டரை போன்று, அவர் எப்படின்னா ஒரு மருத்துவரை போன்று, யுதாவின் நாச, மக்களுக்கு எல்லாம் மருத்துவம் செய்கிறார். மக்கள் நோயில வராங்க, அவங்க எல்லாத்துக்கும் மருத்துவம் செஞ்சு நோயை கிளியராக்கி விட்டுட்டு இருக்கார். வஹுவ அலீலு, அவரோ நோயாளியாக இருக்கிறார். தன்னுடைய நோய்க்கு மருந்து சாப்பிடல, ஆனால் எல்லாருக்கும் மருந்து கொடுத்து மருந்தை ஆளை குணமாக்குறார். இது எப்படி இந்த டாக்டர் நம்ம ஏற்றுக்கொள்வோமா? இவருடைய எவ்வளோ முட்டாள்தனமான விஷயம். இது என்ன செய்யும்? ஒன்று, இது மக்கள் முதல்ல போகிறதை நிறுத்திடுவாங்க. அடுத்து இவர் என்ன செய்வார்? நாளடைவில் அழிஞ்சு போயிடுவார். அடுத்து எந்த பயனும் இருக்காது. அந்த மாதிரி தான் தக்குவாவை பற்றி நம்ம சொல்கிறோம், இறையச்சத்தை பற்றி அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்கிறோம். அப்போ தக்குவா இல்லாமல் சொல்கிறது எப்படி? இந்த மாதிரி தான். நோயாளி, டாக்டர் நோயாளிக்கு மருந்து கொடுத்துட்ருக்காரு, தானே நோயாளியாக இருக்கிறார். அந்த மருந்தை தான் சாப்பிட மாட்டிருக்கார், உதாசீனப்படுத்துகிறார், அதற்கு மாற்றமாக இருக்கிறார். கைரு தக்கியின், தக்குவா இல்லாத மனிதன் எமருன் நாசபி துக்கா, தக்குவாயை கொண்டு மக்களை ஏவுகிறார். அவர் எப்படிப்பட்டதான்? தபீபுன், ஒரு மருத்துவரை போன்று, யுதாவின் நாச, மக்களை மருந்து மக்களுக்கு மருந்து கொடுக்கிறாரு. வஹுவ அலீலுன், அவர் நோயாளியாக இருக்கிறார். அப்போ இந்த விஷயங்களில் சொல்லப்படக்கூடிய அந்த பயன்கள் என்ன? முதல் பயன் என்ன சொன்னா, தொழுகை இருக்கிற ரொம்ப மிக முக்கியமான ஒரு அமலாக இருக்குது. அது என்ன செய்யுது? எல்லா நிலையிலையும் கடைபிடிப்பது அவசியம். ஆபத்துகள், கஷ்டங்கள் வரும்போது தொழுகையின் மூலம் உதவி தேடிக்கொள்வது மிகச்சிறந்ததாக இருக்கு. அது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பயணத்தில் போய் கொண்டிருக்கும் போது ஒரு அவங்களுடைய சகோதரர் இறந்த செய்தி கேள்விப்படுறாங்க. உடனே என்ன செய்யறாங்க? 2 ரக்காத் தன்னோட பயணத்தை விட்டு, தன்னுடைய தோழர்கள் விட்டு ஒதுங்கி போய் 2 ரக்காத் தொழுகிறாங்க. தொழுது அல்லாஹ்ட்ட என்ன செய்றாங்க? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் துஆ செய்றாங்க. பொறுமையை கொண்டு உதவி தேடுறது, அதே மாதிரி சொர்க்கத்தை கொண்டு உதவி தேடுறது என்னது? தொழுகையை கொண்டு உதவி தேடுறது இருக்குது. இது ரொம்ப மிக முக்கியமான விஷயமா இருக்கு. அப்ப இங்கே தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது யாருக்கு பெருசா தெரியும்? இறையச்சம் இல்லாதவங்களுக்கு பெருசா தெரியும். இறையச்சம் உள்ளவங்க அவ்வாறு செய்வாங்க. அதுக்கு நபிதான் உதாரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரெண்டாவது விஷயம், அதாவது ஒன்று இருக்குது, ஆலிமா இருந்தா அவர் என்ன செய்யணும்? மக்கள்கிட்ட இல்மை கற்றுக் கொடுக்கணும், மக்களை நல்ல விஷயத்துக்கு அழைக்கணும், தான் முந்திக் கொண்டு அமல் செய்யணும். அமலுடைய விஷயத்துல தான் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும், சாதாரணமா இருக்கக்கூடாது. ஒரு பெரிய ஒரு ஆலிம்கிட்ட போய் கேட்டாங்களா, ஆலிம் இல்ல, ஒரு பெரிய ஒரு மனிதர், அதாவது நோன்பை பற்றிய பெரிய கிதாபுகள், புத்தகங்கள் எழுதியிருக்கார். நோன்பை பற்றிய பெரிய கிதாபுகள், புத்தகங்கள் எழுதியிருக்கார். அப்போ நோன்பு நேரத்தில் அவரை சந்திக்கிறதுக்காக போனா, அவர் என்ன செஞ்சு டீ குடிச்சு கொண்டிருக்கார். அவர் டீ அருந்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போ கேட்டாங்களா, என்னங்க நோன்பை பற்றி இவ்வளோ பெரிய கிதாப் எழுதியிருக்கீங்க, ஆனால் என்னது நீங்கள் இங்கே டீ குடிச்சு கொண்டிருக்கீங்களேன்னு சொல்லும்போது, தட் இஸ் மை நாலேஜ், திஸ் இஸ் மை லைஃப் என்பதாக சொன்னார். அது என்னுடைய அறிவு, இது என்னுடைய வாழ்க்கை என்பதாக சொன்னார். அப்போ இந்த அறிவுக்கும் வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னால் அவர் தான் ஆலிமே முத்தஹத்திக்கா இருப்பார். அப்போ அதனால என்ன செய்யறது? முத்தஹத்திக், அதாவது எதை சொல்கிறோமோ அதை செய்கிறது, அந்த அமலை நாம் என்ன செய்யறது? முன்னால் என்று செய்வது அவசியமாக இருக்கிறது. அது தொடர்தான் இங்கே சொல்லப்படுறது. அப்போ இங்கே சொல்வதை கொண்டு கருத்து என்ன? வேலையை அமலை விட்டுறக்கூடாது, நன்மை ஏவுறதை விடக்கூடாது, விட்டுணுங்கிறது அர்த்தம் கிடையாது. மாறாக அதை செய்து கொண்டே இருக்கணும். ஆனால் சொல்லக்கூடிய விஷயத்தை தான் அமலில் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதற்காகத்தான் என்ன செய்யப்படுது? இந்த ஆயத்துகள் மூலம் நமக்கு தெளிவான அந்த பயனை நமக்கு தருவதற்காகத்தான் சொல்லப்படுது. தஅமுருன நாஸ பில் பிர்ரி வ தன்ஸவுன அன்ஃபுஸக்கும் வ அன்தும் தத்லூனல் கிதாப். அல்லாஹ் என்ன சொல்லல? விட்டுருங்கன்னு சொல்லல. வ தன்ஸவுன அன்ஃபுஸக்கும், உங்கள் நஃப்ஸ, உங்களை நீங்க மறந்துடாதீங்க, உங்களையும் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்கள் என்பதாக சொல்றான். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, இன்னொரு ஆயத்துல இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன் என்பதாக வருது. இப்போ அதனால இந்த படிக்கக்கூடிய, இந்த சொல்லக்கூடிய விஷயங்கள், நாம் நடத்தக்கூடிய பாடங்கள், நாம் நடத்துகிறோம், செவி சாய்த்து கேட்குறோம்,
இதை நான் அமல்ல கொண்டு வரணுங்கிற ஆர்வத்தோடு தேட்டத்தோடு என்ன செய்யறது, இதை கற்றுக்கொள்வதுதான் அசல் விஷயமாக இருக்குது. அல்லாஹு தாலா நாம் படிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் அமலோடு நாம் பிறருக்கும் ஏவி நாமும் சரியான முறையில் அமல் செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய நல் பாக்கியத்தை தந்து அல்புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.